ஹாய் கைஸ், ஃப்ரீலான்சர்ல ஒரு கண்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. புக் கவர் அல்லது பெக் கவர் டிசைன். ஸோ இதில் கண்டெஸ்ட் ரெண்டு கன்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு அவங்க ப்ரொபோசலாக ஜொப்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து கண்டெஸ்ட். இதில் என்னன்னு ஒரு சொன்னால், இவர் வந்து கண்டெஸ்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்று சொல்லுவார். 3 என்ட்ரிஸ் தான் இதில் இருக்குது. 3 பேர் தான் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னு ஒரு சொன்னால், இதில் ப்ரீஃபான ஒரு விஷயம் சொல்லுவார். இவர் தனக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுவார். ஓகே, அதில் பிளக் கவர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கு, நான் லுக்கிங் கவர் இஸ் பின் அண்ட் பெக் கவர் ஆர்ட் ஃபார் புக் தட் சைஸ் சொல்லியிருக்கிறாரு. சைஸை சொல்லிட்டு கவர் டைட்டில் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பை யாரால சொல்லி அந்த கவரில் நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் எப்படி வரணுங்கிறது டீட்டெயிலாக இது பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதுக்கு என்டர் திஸ் கண்டெஸ்ட் கொடுத்து நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ணணும். பாருங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்படி சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு இந்த டிசைனை பாருங்க. நீங்கள் நல்ல ஒரு டிசைனர்ஸ் சொன்னால் தாராளமாக இப்படி நீங்கள் நிறைய கண்டெஸ்ட் இப்படி வரும் பாருங்க. இப்படி நிறைய கண்டெஸ்ட் இதில் போஸ்ட் பண்ணப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் தாராளமாக இதில் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டிசைனோடு சொன்னால் நீங்கள் பர்டிகுலர் ஒரு நல்ல ஒரு டிசைனரோடு சொன்னால் தாராளமாக நீங்கள் டிசைன் பண்ணி, அப்படி இல்லைன்னா இப்போ கென்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கென்வாவிலே இதில் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டில் போயிட்டு பெக் கவர் டிசைனோடு பண்ணி எக்கச்சக்கமான டிசைன் இருக்குது. ஓகே, புக் கவர் டிசைனா புக் கவர் டிசைன். ஓகே, பாருங்க, புக் கவர் டிசைனோடு போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய கவர் டிசைன் இதில் வரும். அப்போ இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு வந்து கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டினியூஸாக பண்ணணும். ஓகே, அது சம்மந்தமாக ஃப்ரீலான்சர் சம்மந்தமான A to Z கைட். ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் எப்படி கிரியேஷன் பண்ணுறது, எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுற, ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி ஃபைன் பண்ணுற, அதுலேருந்து எப்படி பிட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, அதில் நீங்கள் ப்ரொபோசல் ரைட் பண்ணுறதுக்குரிய மாஸ்டர் கிளாஸ், அதே மாதிரி ஸ்கேம் ஃபேக் லைன்ஸ்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட ஃபெஸ்ட் ப்ராஜெக்டை ப்ரோவா எப்படி சப்மிட் பண்ணுறது, அதே மாதிரி 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி எடுக்கிறது ஃபாஸ்ட்டாக, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸை எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்ஸ் கண்டெஸ்ட்லேருந்து எப்படி மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்ஸ் மெம்பர்ஷிப்னா என்ன, அதே மாதிரி ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு சொன்னால் என்னங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து கிளாஸில் இது பண்ணுறோம். நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணி இப்போ தான் இது பண்ணுறோம். ஸோ கட்டாயம் தேவையானவர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்ல வந்து உங்களுக்கு சரியான கைடன்ஸ் ஒன்று இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எங்களோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லை, ஏஐ இமேஜ் ஜெனரேஷன், அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட்டும் இதில் நீங்கள் படிச்சுக் கொள்ளலாமா. இதில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் 2400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க டெலிகிராமில். அதே மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அந்த 5 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதே கான்செப்ட்டை நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதே போல் ஷோ இந்த வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் ஆக்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் கண்டெக்டிங் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து